நல்லா இருக்கனா? ராஜாக்களா நீங்க சொல்லிட்டாலே எனக்கு அமிர்தம் சாப்பிட்ட மாதிரி தங்கங்களா. என்ன ஒரு அழகியடான்னு யாரையோ பத்தி கூறிக்கிட்டு இருந்தாரு. என்னைய பத்தி தானே? சரி பரவாயில்ல. நீங்க நாங்களா எங்க போறோம் தெரியுமா? காட்டுக்கு காவலுக்கு போறோம். என்னென்ன காவல் காவல் இந்த பனி நேரத்துல பார்த்து பார்த்து எனக்கு அழுத்து போகும். இந்த வயசுல எல்லாம் நம்ம என்ன பார்க்கணும்? காதல் பார்க்கணும். காதல் யாராவது பார்த்திருக்கீங்களா? பொய்யெல்லாம் சொல்லாத. முடிய முதல்ல சரியில்லை. எல்லாத்துக்கும் குருநாதரே நீ தான் நினைக்கிறேன். மொழிதாமா அப்படி மோகன்தாசனே காதல் தெரியுமா? அண்ணிக்கிட்ட கேட்கிறேன். மதுரை அண்ணிக்கிட்ட இருந்தாலும் என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்ல உத்தராஜ கொட்டை உங்களுக்கு சூப்பரா இருக்கு. உத்தராஜ கொட்டை உத்தராஜ கொட்டை அப்புராஜா யாரு அவரு? அது வேற சரக்குமா? என்ன உங்களுக்கு ஒவ்வொரு பேரும் வந்து டோலக்கு தொலைவா வச்சு அப்புராஜன் பேர் வைக்கிறாங்க. நம்ம சங்கத்துல உள்ள ஆளுகள் தானே சொல்றாங்க. கொஞ்சம் எக்கோ பனி நேரத்துல மயிச்சிட்டுக்காரியா அப்படி நீ பாக்குறீங்க குருகுருன்னு பாப்பா நல்லா இருக்கு. வேற ஒண்ணுல குத்துற மாதிரி இருக்கு தான் குருகுரு பாக்குறேன். ஹலோ ஹலோ என்ன ஏத்துங்கண்ணே? 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா தானே? கொட்டுங்களி கொட்டுனா கேக்குது வாட்டுது கட்டு கலந்திடவா கண்ணை பட்டு களஞ்சியமே தொட்டு புலவிடவா நன்றி தொட்டு திரவியமே
என்னன்னே தெரியல. உங்களை பார்த்தோன்னே எனக்கு அட்டிக்கு நெஞ்ச மணியமா இருக்கு. இப்படியெல்லாம் காதல் பண்றேன், ஆனா யாருமே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் காதல் பண்றேன் கடைசியா கையை விட்டு போயிடுறாங்க. இப்பைக்கு இந்த நாதியா தான் தெரியுறேன். உங்களுக்கெல்லாம் இறக்கம் இல்லையா? அழகேஸ்மா, உன்னை நினைச்சு ஒரு பாட்டு பாடவா? மணி நேரத்துல உனக்கு வச்சு வச்சுன்னு இருக்கும் போல. நீதானா 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 கறி குழம்பு வேணாம் மாமி, அப்புறம் எனக்கு மீன் குழம்பு
குழம்பு வேணும் மாமி. வேற என்ன ஐட்டா வேணும்? புளி குழம்பு போதும் மாமி. ஏய் உனக்கா ஐட்டா கறி குழம்பு வச்சிருமா? கறி குழம்பு தான் மாமாக்கு வச்சிருக்கேன். ஐட்டா 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 சொல்றீ எடுவட்டும் ஒரு மாமா உன் மேல ஓடி வாடினே சொல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. நீ அந்த பிள்ளைகிட்ட பேசுற மாதிரியே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவன் மாதிரி இல்ல தெரியுமா? ஐட்டா சொல்லுடி. நீ போடி வாடி சொல்ல. போடி வாடினா உன் தாலி கட்டியால வச்சிருக்க. போடி வாடிங்கிற நாளைக்கு காலையில ஆமா உங்களை கட்டிக்கிட்டாலும் புழு புழு உங்களை கட்டி கொண்டு வீட்டுல வச்சாலும் வீடு புட்டு முகனே பாரு முகனே. ஓ மகனே பாரு. பொம்பளையா பாம்பளைய பார்த்து நோக்கி வரணும்டா. அடியே சக்கிரானே. என்ன மாமா? கதவை சாத்தடி. உனக்கு விளக்கமா அத்தடி தேவையாது. மூடி வச்சிருப்பேன். உனக்கு இதெல்லாம் தேவையா மாமா? மாமா இன்னைக்கு நாங்கெல்லாம் எங்க போறோம் தெரியுமா? காவலுக்கு போறோம். ஐத்தான் கன்னி பெண்களா காவலுக்கு போறோம் சொல்லி என்ன சொன்னாங்க? கன்னி பெண்களா காவலுக்கு போறோம். அது நீ அங்க போற? ஏ கன்னி பெண்கள் தானே போற. கிழட்டு முசிறிக்கு நீ ஆட்டி போற? யாரடா கல்வி பெண்கள்? உடனே நான் இன்னும் ஆள்ல குறைச்சல அழகுல குறைச்சல சொலகளை உரைச்சல எண்ணத்துல குறைச்சல எண்ணத்துல குறைச்சல கிண்ணத்துல குறைச்சல. ஐத்தான் ரெண்டு கண்ண சந்தன கண்ணோ இருக்கு தொட்டு நக்கிக்க. நெஞ்ச நக்கின்னும் அழகா இருக்கா? ஏ மாமா இந்த பாவர தாவணி எல்லாம் யாருக்காது? சூப்பர். எல்லாம் உனக்கா அப்படியா? ஓடி இதெல்லாம் தேவையில்லை. நீ பாப்பா எனக்கு தெரியுமா? ஐத்தான் பாவாடை தாவணியில் பார்க்க உருவமா? பாவாடையும் இல்லை என்றால் கர்மத்தை பார்க்க சகிக்குமா? என்ன அம்மனை குண்டியாவா? ஏமாமா அப்படி பாடுற? வேற பாட்டு பாரு. ஐத்தான் ஏன் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? ஜாக்கெட்டை கலட்டி பார்த்தா ரெண்டு துண்டு தானும் ஊருக்கு தெரியுமா? இதெல்லாம் எங்கிட்ட ஒளிச்சு பாப்பீங்க மாமா? மாமா பாரு. மனசு மயங்கும் மசிர புடுங்கும் எம்புட்டு இருக்கும் இம்புட்டு ஒரு கூட தேரும் அம்புட்டா இருக்கும் இருந்தாலும் இருக்கு. ஐத்தான் என்ன வெள்ளாவி வச்சு தவிர தாங்கலா இல்ல இந்த ஒரு கம்மாக்கில மல்லாக்க போட்டு வளர்த்தாங்க. மாமா இந்த அரண்மனையில ஒரு தோழி எடுத்து இருக்காது. அப்படியே துருதுருன்னு எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது மாமா. ஆமா சக்கிராணி. மாமா எத்தனை பெண்களை பார்த்தேன். ஆனா உன்னை மாதிரி நெஞ்சில முடி முளைச்ச ஒப்பளை இன்னைக்கு தாண்டி வாங்குறேன். ஐத்தான் எனக்கு நெஞ்சில மட்டுமா முளைக்குது? இல்ல மாமா உனக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு தெரியுமா மாமா? மாமா பூவே பூச்சூடவா உன் நெஞ்சில் பால் பீச்சவா அத நான் டீ கடையில கொண்டு போய் ஊத்தவா? இதுல பால் பிச்சியாடா? விடிய விடிய உட்கார்ந்து இருந்தாரு ஒரு துருத்தி வராதுடா. நீ நினைக்கிற மாதிரில ஒரு அவுன்ஸ்னாச்சும் கறக்காம விட மாட்டேன். ஓ பழக்கம் முறை அப்படித்தானே ஓடிக்கிட்டு எனக்கு. சரி அரண்மனையில தோழி ஒருத்தி இருக்க சொல்லல. அவ இன்னைக்கு பலட்டு நக்கி ஈரலைக்கு போச்சா? ஏன் நடக்கிறது அப்படி நடக்கலாம்? புதுசா பாத்திருக்கா? இதுக்கு ஒரு இடத்துல இருக்கவே முடியல. அப்ப நம்ம சொல்லிடுறாரு வள்ளியம்மாவோட உன்னோட ஒரு துணைக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டுருக்கோம். அவளை பையன் பத்திரமா பாத்துக்க அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. நீ நேரம் அப்பா விட போனியாமே? மாதிரி போனண்டி இந்த பணிக்கு அந்த ஆள் தாண்டி என்னை ஓயாம கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லடி வேலைக்கு தான் அதை செய்ய இதை செய்ய அப்படி செய்யணும். ஆனா உங்க அப்பா ரொம்ப மோசம் தெரியுமா? நேத்து தான் பார்த்தேன் உங்க அப்பாவுக்கு எப்படி பிரச்சனை தொங்கிக்கிட்டே கிடக்கு. பார்த்தவனே பயமா இருக்கு. என்னையே கூப்பிட்டு அதை செய்ய இதை செய்ய அப்படி செய்ய அங்க என்ன இருக்குடி செய்யறதுக்கு? வேலையை சொன்னேன் நானு. அடியே நம்மளா கன்னி பெண்களை எல்லாம் இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள கன்னி பொண்ணா நீ கிளட்டு உண்டதானே? விளக்கமாறு மிஞ்சோ மிஞ்சி யாரடி கிளட்டிச்சிருக்கீங்க? இல்லையா அடியே அப்படி சொல்லாத அடியே. நான் மார்க்கெட் உனக்கு சூப்பரா இருக்குது. அதுக்கு நான் நல்ல துணி வெச்சு சரி அடியே நம்ம காவலுக்கு போறது. அப்பா நம்மள எல்லாம் 4 சுவற்றுக்குள் வைத்திருந்தா இன்னைக்கு நம்மள எல்லாம் திறந்து விட்டுருக்கார். இந்த பரந்த உலகத்துல நம்ம எல்லாருமே திறந்துக்கிட்டு தெரியுமா? மனசே நீ வேணா திறந்துக்கிட்டு என்ன ஏன் கேக்குற? அடியே இப்படிதான் இருந்துட்டு நம்ம அப்படியே செத்தா நமக்கு என்ன சிலையாடி வைக்க போறாங்க? உனக்கு நான் பட்டையை விட சாத்த போறாங்களா? எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் சாகிறதுக்குள்ள ஒரு 50 ஆம்பளையாவது கெடுக்கணும் முடியும். நீங்க எடுப்ப நாங்க எடுக்க முடியுமா? ஓய் போக மாட்டேன். அம்மா வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அடக்க ஒடுக்க இருக்கணும். சரியா? ரொம்ப பயமா இருக்கணும். அம்மாட ஏடா குழந்தை பத்தினா அடிச்சிருவாங்க உன்னைய. சரி நீக்கிருவாங்க அப்புறம். எதை? வேலைய விட்டு. பெரிய ஆபீஸ் வேலை. கூப்பிடு அம்மாவை. அம்மா நல்லா இருக்குமா? அம்மா சொல்லுங்கம்மா.
எங்க அப்பா சொன்னாரு தெரியுமா? காவலுக்கு போக சொல்லிருக்காங்க. வள்ளியம்மா காவலுக்கு போறாங்க, நீங்க எல்லாம் போகணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கோம். காவல் எப்படி இருக்கணும்? நல்லபடியா இருக்கும் இந்த வருஷம். சரியா? நம்ம காவல் சிறந்த காவல் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை விட சிறந்த காவல் தமிழ்நாட்டின் காவல்துறை உலகத்திலே 2வது இடத்துல இருக்காங்க. பெருமைப்படக்கூடிய விஷயம். அதை விட சிறந்த காவல் ராணுவ காவல். தன் மனைவியை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து நாட்டில் எல்லையில் காவல் காக்கும் ராணுவ காவல் ஒரு சிறந்த காவல். நமக்கெல்லாம் பக்கா மேல பாகம் இருக்கும் இசை காவல். பஞ்சகம் சூது இல்லாம வாழ்க்கை வளமுடன். அதை விட அற்புதமான ஒளிபெருக்கி காவல். ஏன்னா ஒளிபெருக்கிக்கு சிறப்பா இருந்தா நாடகம் நல்லா இருக்கும். ஒளிபெருக்கி நாடகம் நல்லா இருக்குமா விளங்குமா? எப்படி உட்கார்ந்து நமக்கு என்னென்ன வேணுமோ அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விட அற்புதமான காவல் ரசிகர்கள் காவல். நீங்க எனக்கு எத்தனை நிகழ்ச்சி இருக்கு, ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்கு, தெம்மாங்கு நிகழ்ச்சி இருக்கு, நிறைய கரகாட்டம் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாம் வள்ளி திருமணம் தான் வேணும், அது இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு படியலகிற தெய்வம் யாரு? அவங்கதான் நிச்சயம். புராண கதைகளை வளர்த்து விட்ட அந்த ரசிகர்களுக்கு, நாடகத்தை வைத்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றின்னு சொல்லிட்டு பேசிட்டே அந்த வந்துட்டோம். புகழெல்லாம் புட்டு குடுங்கும் போது பார்ப்பதற்கு ஒரு அழகு. கள்ளம் கவனமில்லாத குழந்தைகளின் சிரிப்பு ஒரு அழகு, பெண்களின் கற்பு ஒரு அழகு, ஆண்களின் பொறுப்பு ஒரு அழகு. இன்னொரு பூ இருக்கு தெரியுமா? சேமிப்பு. இன்னொரு பூ இருக்கு தெரியுமா? என்ன பூ? வியாபாரத்துக்கு வரியா, விமர்சனத்துக்கு வரியா, கவர்மெண்ட் நிகழ்ச்சி அப்படியே விளம்பரம் பண்ணித்தான் ஆகுது. ஒண்ணு வேண்டாம். சரியா? அதனால அந்த பூ நான் சொல்ல கிடையாது, சேமிப்பு. பணம் இருந்தா போதுமடா உலகிலே, பாசம் என்ன நேசம் என்ன. பணம் காசு இருந்தாதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப எல்லாம் மந்த பாசத்துக்கு இடம் இல்ல. பணம் காசு இருந்தா மதிப்பு, பணம் காசு மதிக்கவே மாட்டாங்க, பத்திரிக்கையோட கொடுக்க மாட்டாங்க. அதனால பணம் காசு தான் வாழ்க்கையில். ஆனா இப்போதைக்கு வாழ்க்கை நடத்த பணம் தான் முக்கியம். ஒரு 5 ரூபாய் யார்ட்டையும் வாங்க முடியாது. பணம் காசை பத்திரமா வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கல்விங்கிறத கத்து கொடுத்துருங்க. பெண்களுக்கு நீங்க எப்படின்னு கேட்டேன். சேமிப்புக்கா? சரி, எனக்கு சேமிப்புங்கிற அவசியமே இல்ல. எனக்கு கடைசி வரைக்கும் உழைக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. அதனால போதும், உனக்கே நல்லா தெரியும். இதை இல்லைன்னா ஆஸ்பத்திரியில போய் ஒரு 15,000 சம்பளம் கொடுப்போம், உட்காந்துக்குவேன். அது மூலையா 10 பேருக்கு வரலாற்று கிளாஸ் வச்சு ஓட்டிட்டு போய் பொழப்பணும். அதனால நமக்கு சேமிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் சொல்றது மற்றவர்களுக்கு எப்படி வேணாலும் எப்படியும் பொழைச்சுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட பேசாம இருக்கலாம். ஆனா சேமிப்பு மிக அவசியம். அதனால அப்படியே இளமை, துள்ளும் இளமை, இளமை சந்தோஷமா இருக்கு. எப்படி வேணாலும் வாழ்க்கை இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும். சந்தோஷமா வாழ்ந்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவோமா? துள்ளுவரோ இளமை, தனிமை, உண்மையிலே சொல்றோமா? நம்மளாம் சேர்ந்தாவது ஒரு தண்ணி தான். வந்தமா போனமா இருக்க கூடாது. அப்படி மனசுல நின்றுட்டு போயிடணும். ஏதோ ஒரு விஷயம் நல்லா பாடுறாங்க, நல்லா பேசுறாங்க, நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்கப்பா, திருப்தியா இருந்துச்சு அது நாடகம் பார்த்தது அப்படிங்கிற வேணாம். வாங்குற காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்களே சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அதனால இப்ப இடமே சொல்லியாச்சு. அடுத்து விவசாயிகள், நாட்டின் கண்கள். என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் எண்களை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டி உயரும் உன் மதிப்பு. அயல் நாட்டி சொல்லுங்க, வயக்கடதான் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? விவசாயிகள் கூட வீடு கட்டல மாறி வருது. இப்படி போனா ஒரிச்சா வயிறே இல்லாட்டா உலகத்தில் எது கேட்டாங்கிற மாதிரி இந்த ஒரிச்சா வயிற்றுக்கு 5 பருக்க விழுந்தாதான் பசி இறங்க.
சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியல. தயவு செய்து விவசாயத்தை, ஆமா விவசாயத்தை வளர்த்து விடுங்கள். எல்லாரும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரணும், அதே தான் இருக்கும். நோக்காம அப்படி தட்டிட்டு சம்பளம் வாங்க. ஆனா ஏற்கனவே எடுத்தது நெத்தி வேலை நேரத்தில் விவசாயம் பார்த்தாதான் இனி வரும் சந்ததிகள் ஒருவேளை சாப்பாடாவது சாப்பிடுவாங்க. ஒருவேளை பணக்கட்டை முழுங்க முடியுமா? காலையில் சம்பளம் நிறைய கொடுப்பாங்க, சாப்பிட முடியுமா? அந்த வந்தன அழகா உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க. அதுக்கு ஈடு நினைக்கிறாருல விவசாயம் பெருக வேண்டும். அந்த காலத்து எல்லாம் இயற்கை, நாட்டில் இருந்த இயற்கை, களத்து மேல வெள்ளுக்கு பெண்கள் நெல்லுக்கடை தூக்கி நடந்து போகும் அழகு ஒரு இயற்கை. அதே மாதிரி இயற்கை எல்லாமே இயற்கை. குழந்தைய தொட்டில ஒரு தாளாட்டு போடுற கூட மாமை அடிச்சாரு மல்லிகை பூச்சாண்டாலும் அத்தை அடிச்சாலும் அள்ளி பூச்சாலும் வளர்த்தாங்க. இப்ப புள்ள அழுக ஆரம்பிச்சா அப்ப செல்போன்ல பாட்டை போட்டு தூக்கி போட்டு போயிடலாம். காது செவிட போனா எனக்கு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சில விஷயம் சொல்லித்தாங்க. பெண்கள் வாழ்க்கை என்பது கண்ணாடி மாதிரி. இந்த கண்ணாடி மாதிரி ஒரு ரசம் பூசுவாங்க தெரியுமா? சாப்பாடுல ஒரு ரசம் இருக்கிற வரைக்கும் தான் முகம், அந்த இருக்கிற வரைக்கும் தான் முகம். ரசம் போயிடுச்சுன்னா அந்த கண்ணாடி தூக்கி போட்டுருவாங்க, கீரல் விட்டாலும் கண்ணாடி தூக்கி போயிடுவாங்க. அதனால பெண்களின் வாழ்க்கை சுதாரிச்சுக்கங்க. தூக்கி போட்டுருவாங்க. எதப்பா சொல்லு, சுருக்க போய் சுருக்கமா இருந்தாலும் பணம் வெளியேறாம இருக்கும். சுருக்க போய் சுருக்கமா இருப்ப அந்த காலத்துல அம்மத்தாம சொல்லியிருப்பாங்க, அதை சுருக்கி வைக்க உள்ள இருக்க பணம் பத்திரமா இருக்கும். அதனால என்ன பண்ண, அந்த விவசாயம் பெருகணும். 4 மூட்டை நெல் அடிக்கிறதுல ஒரு 40 மூட்டை நெல்லாவது அடிச்சிருங்க. 40 மூட்டை அடிக்கிறதுல ஒரு 4 மூட்டை நெல்லாவது அடிச்சிருங்க. என்ன பார்த்தா அப்பா சத்தியராசி நல்லா வீடு கட்டி பால் காய்ச்சிட்டேன். இந்த வர்ற சீசன் சம்பாதிச்சு விவசாயம் பண்ண நிலம் வாங்கி போட்டு சரியா விவசாயம் பண்ண சொன்னேன். வீட்டை மட்டும் கட்டி வாடகைக்கு விட்டுட்டே இருக்க கூடாது. ஏற்கனவே கொஞ்சம் உழுங்க வேணும் வாங்கியிருக்க. அப்படி வேணும் வாங்கியாச்சா? எனக்கு அந்த 3 மாதம் இந்த பக்கமே வரலையே. ஊர்ல வாங்கினதெல்லாம் 10,000, காரைக்குடியில இருந்து ஒரு சின்ன வீடு கட்டியாமல. அது எதுக்கு தொடராஜா தெரியாதா? தெரிஞ்சிடும் அப்பப்போ உதவுறது. அப்படியா? சரி, என்ன விஷயம் தெரிஞ்சிடும்ல. நம்ம வெளியே என்ன அப்படி லேசா பாதை கைப்பற்ற தெரிஞ்சிடும். அதனால விஷயங்களை நாங்க வெளியே தெரிஞ்சுக்குவோம். விவசாயத்தை பத்தி சொல்லிடுவோமா? எப்படி கரிச காட்டு குயில போல கானம் பாடணும். உங்க உசிர மனசு உருக முருக தாளம் போடணும். உனக்கு சொல்லணும்
எவ்வளவு சந்தோஷமா வரவழைங்க, ஆமாமா ஆரிய கூட்டாளர் காரியத்துல கண்ணா இருக்காரு ஆமா. அதுக்கு முன்னாடி பறவையை விரட்டி கொண்டு சரி ஆடியே வரட்டும் நீ இதோ, ஏ தொழில துரோகமா மாட்டாம. அதானே கேட்கிறேன். யாரு நம்ம வாங்குறதோட அதிகமா உழைச்சிட்டு போறாக்கு நம்ம தான். ஆமாமா. சரியா இவ்வளவு வாங்கிட்டு இவ்வளவு உழைச்சிட்டு போறாங்கலாம் கிடையாது. நம்ம இவ்வளவு வாங்கலாம் அவ்வளவு உழைச்சிட்டு போனோம். ஏன்னா மக்கள் நேர்வு செஞ்சுன காசு ஆமா. வரி போட்ட காசு ஏமாத்தவும் நல்லா இருப்போமா? சொல்லி சொல்லி நல்லாவே இருக்க மாட்டோம். அளவுக்கு மீறி வாங்கினோம்னா ஏ மாமனுக்கு ஏங்கி மனம் மட்டல கொட்டுதடி இந்த மல்லிகைப்பூ மாமங்கிட்ட மல்லுக்கு நிற்கிறடி ஏது சாமி கிட்ட தேடி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி ஆசோ 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 மதுரை அழகரோ மதுரை சொக்கரோ பள்ளி மயில என்னமா ஆட சொன்னா குட்டியை குட்டி ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஏண்டி சத்திராணி அம்மாவுக்கு ஆடுறது உனக்கு ஆடலையே அதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா
வீடு நாளை வரும் நாளையிலே நம்பிக்கை வளர்த்து வீடு நம் காதலை தோணி அலையும் அலைவாந்தவரை இதோட கவலை பார்ப்போம். தரமானவர்கள், சரி, தரத்தில் சிறந்தவர்கள் மரணம் வந்தால் முதல் காவல் அண்ணன், சரி, இரண்டாவது காவல் தோழிகள், மூன்றாவது காவல் நான். போலாமா? போலாமே. ஒரே பரவல வரலாமா? கூடாது. அதனால ஆளோலோ